இங்க ஏற்கனவே ஒரு 6 தலைவர்கள் 7 தலைவர்கள் அதிமுகவில் பாஜக கூட்டணிக்கு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய தலைவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அந்த பட்டியலில் திரு செங்கோட்டையனும் இருக்கிறாராங்கிறது ஒன்று. அதை தாண்டி இங்க ஒருங்கிணைப்பு சாத்தியமா? ஒருங்கிணைந்த அதிமுக அப்படி ஒன்று நடந்தால் அது பாஜகவோடு கூட்டணி, இல்லைன்னா அதிமுகவுக்கே எதிர்காலம் இல்லை, அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றார், அதனுடைய தொடர் நிகழ்வுகள் தான் இதெல்லாம் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வருது. இல்லை, இது 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையே அது அகராதியிலேருந்து எடுத்துடணும். ஏன்னா வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படுவார்களா, இதுதான் கேள்வி. ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையே ஒரு மிகப்பெரிய மாயா இல்லையா? 62 எம்எல்ஏக்களையும் 4 எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைக்கணும். 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களையும் ஒரு 100 பொதுக்குழு உறுப்பினர்களையும் ஒன்றா சேர்க்கணும். 82 மாவட்ட செயலாளர்களையும் 0 இருக்கிற மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றா சேர்க்கணும். இது எப்படி இது நடைமுறையில் சாத்தியம்? இது நம்ம விவாதிக்க முடியுமா? அப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் அது வேற விஷயம். எவ்வளவு இருக்கிறது? 20.46% ஓட்டு இருக்கிறவங்களையும் 0.9% ஓட்டு இருக்கிறவங்களையும் ஒன்றா ஒருங்கிணைக்கணும்ன்றது எப்படி அது நடைமுறை? நீங்க சொல்ற அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படணுங்கிறது வேணா சரியா இருக்கலாம். ஆனா தலைமை நினைப்பதைத்தான் அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ், நீங்க சொல்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் அதைத்தான் நினைக்கிறாங்க. அதைத்தான் கட்சியினுடைய தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறத எப்படி ஒத்துக்க முடியும்? இரண்டும் ஒண்ணு தானே. ஸ்டாலின் மனசுல என்ன இருக்குதோ அது பொதுக்குழு செயற்குழு முடிவு எடுக்கணும். பொதுக்குழு செயற்குழு மனசுல என்ன இருக்குதோ அதை ஸ்டாலின் கிட்ட ஒப்படைக்கணும். அதுதானே தலைமை, அதுதானே ஆளுமை. ஏன் திடீர்னு திமுக போயிட்டீங்க? இல்ல, எல்லா கட்சியும் இப்போ அதே மாதிரிதான். காங்கிரஸ் எடுத்தாலும் அப்படிதான், எந்த கட்சி எடுத்தாலும் சரி, தலைமை முடிவு ஒரு செயற்குழு பொதுக்குழு ஒன்னா ஏத்துக்கிறாங்கன்னா அதுதான் ஜனநாயகம். இப்போ செயற்குழு பொதுக்குழு முடிவை ஒன்னா ஏத்துக்கிறாங்கன்னா அதுதான் ஜனநாயகம். ஒரு கட்டத்தில் பிரியும் போது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரியும் போது எப்படி இருந்துச்சு, வைகோ பிரியும் போது எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி தமாக 96 பிரியும் போது எப்படி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கணிசமான அளவுல பிரிவு இருக்கும். அப்போ ஒருங்கிணைப்பான்றது கேட்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துல ஒருங்கிணைப்பு எப்படி வரும்? அப்ப வெளியேற்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கலாம், இல்ல விருப்பம் இருக்கலாம். ஆனா அதை ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்ப வெளிப்படுத்தாம அமைதியா இருக்கலாம். ஆனா அதுவே சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது எப்படி ஜனநாயகமா இருக்க முடியும்? அதுதான் ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம். எல்லா கட்சியிலும் அதுதான் ஜனநாயகம். ஏனென்றால் கட்சி கட்டுப்பாடுன்றது ஒண்ணு இருக்கணும். ஒரு தலைமைன்னு ஒண்ணு இருக்கணும். அது தலைமை சொல்றத கட்சி கேட்கணும். கட்சியில மிகப்பெரிய அளவுல புரட்சி வெடிச்சு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வெடிச்சதுன்னா தலைமை அதை கேட்கணும். அதுதான் உண்மையான ஆளுமை, அதுதான் உண்மையான தலைமை. அது கடந்த காலத்திலும் எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருக்கும். இப்படி இல்லாம ஓவர் ஜனநாயகம் இருக்கிற கட்சிகள்லாம் காணாம போயிருக்குது, நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். அவ்வளவுதான். அதனால என்ன சொல்றேன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்றதுல யதார்த்தமா பாத்தீங்கன்னா, இவர் குறிக்கிறது நம்ம அனுபவத்துல சொல்றது ஓபிஎஸ் சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இன்னொன்னு, டிடிவி இதுல ஒப்புமைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இப்போ டிடிவி அவர் நானும் களத்தில் இருக்கிறேன் சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அவர் வேற கட்சி, அவர் தனி கட்சி. அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. அவர் இந்த கட்சியில இணையறன்னு சொல்லல. இது ஒரு பக்கம். அவர் இந்த கட்சியில என்னை இணைச்சுக்கோங்கன்னு சொல்ல, நாங்க ஒன்னா இருக்கோம், என் கட்சியை கலைச்சிடுறேன்னு அவர் சொல்லல. அது ஒரு பக்கம். 2026 தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் அம்மாவின் தொண்டர்கள் குறிப்பிடுறதெல்லாம் யாரு? ஒரு தொகுதியில ஒரு 99 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒருத்தர் அதிருப்தியில இன்னொரு பக்கம் இருக்கிறாங்கன்னா அந்த தொண்டரை இணைக்கிறதுக்கு அவர் பேசுற பேச்சு. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, நான் இல்லாவிட்டாலும் சரி, அதிமுக தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கும் அப்படின்றதான் அவர் 3 விதமா அந்த அறிக்கையில கொடுக்கிறாரு. டிடிவி தினகரன் வேறொரு கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவர் இதை பத்தி கவலைப்படவோ பேசவோ அவசியம் இல்லை அப்படிங்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு எழுதின இந்த கடிதத்திலே இதுக்கு முன்னாடி வரைக்குமே எம்ஜிஆரின் நல்லாட்சியை, ஜெயலலிதாவின் நல்லாட்சியை தருவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்த திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைய கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, அந்த மாதிரி மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிறார். அதே ஆட்சியை அமைப்போம்னு சொல்லல, அதிமுக ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கள கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு இங்க ஆதாரம் இருக்கிற மாதிரி ஆகலையா? பெரிய இலக்கண பிழை இது. இல்ல, ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் காங்கிரஸ் ஆட்சியை நடத்தினாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி காமராஜர் ஆட்சியை நடத்தினாங்க. ஒவ்வொரு தடவையும் வார்த்தைகள் எப்படின்னா,
ஒரு நேரம் இந்த வார்த்தையை போடுவாங்க, ஒரு நேரம் இந்த வார்த்தையை போடுவாங்க. இப்ப அடுத்த தடவை அந்த வார்த்தையை சொன்னா நீங்களா ஏத்துக்குவீங்களா? இப்ப அடுத்த ஒரு பிறந்த நாள்ல இதே மாதிரி வார்த்தையை மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏத்துக்குவோமா எல்லாம்? அப்பவும் ஒரு குறைய சொல்லுவோம். அதிமுக ஆட்சின்னு சொல்லலையே அவரு, பொதுவா ஜெயலலிதா அம்மா ஆட்சின்னு தானே சொல்றாரு. அதனால இது ஒரு விஷயம் கிடையாது. என்னன்னா ஒரு 3 விஷயங்கள் சொல்றாரு. அதாவது தங்கத்தாரகை இதய தெய்வம் ஜெயலலிதா அம்மாவை 77வது பிறந்த நாள் சொல்லும்போது அவர்கள் பெண்மையை எப்படி பெருமைப்படுத்தினார்கள் அந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு திமுக ஆட்சியில் இருக்கிற குறைகளை குறித்து சொன்னார். 2வது விஷயம். 3வது விஷயம் தான் நீங்க சொல்ற இப்ப ஓனாயும் வெள்ளையாடும் அப்படின்ற மாதிரி ஒன்றிணைய முடியாது அப்படின்னு. நம்ம இந்த 3 விஷயத்திலையும் மிகப்பெரிய விஷயம் முதல் 2 விஷயம். ஆனால் 3வது விஷயம் தான் இன்னைக்கு விவாத பொருளா இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். அதுல ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு சார். நீங்க முதல் 6 கடிதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நீங்க சொல்ற அந்த பேரா வரைக்கும் அது பரப்புரை. அந்த பரப்புரையை திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக செய்கிறார். அது தொடர்ந்து செய்ய போறார் 2026 தேர்தலுக்கு. இந்த இடத்துல இருந்து தான் வியூகம்னு ஒன்று ஆரம்பிக்குது. அது எங்கன்னா திரு ரவீந்திரன் துரைசாமி குறிப்பிட்டதை போல எதிர்க்க அதிமுக நீங்க சொன்ன மாதிரி ஒருங்கிணைக்கணும், அல்லது வெளியில் சென்றவர்கள் அதிமுகவோடு இணையணும்னு விரும்புறவங்களுக்கோ அல்லது வேறு அதிமுகவை கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்காக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமான ஒரு வியூகமாக ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து தான் நம்ம பேச முடியும். அதுதான் டிஸ்பியூட்டாவும் மாறுது. எனவே அதைத்தான் நம்ம விவாதிக்க முடியும். இப்ப என்னன்னா இப்ப அது விவாதிக்கலாம், தவறு கிடையாது. இப்ப என்ன சொல்லணும்னா அது விவாத பொருளா மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன். சரி, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதிமுகன்றது ஒரு துடைக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு பெரிய சக்தின்றது ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளும் உணர்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரி அதிமுகன்றதும் எல்லாருமே உணர்றாங்க. அது பேசு பொருளா வர்றது வந்து நியாயம் தான், இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனா என்ன இந்த விஷயத்தில்னா அதிமுகவில் சேர விரும்புகிறவர்கள் உண்மையாக அவர்கள் சேர விரும்புகிறார்களா இல்லனா பிஜேபியை கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார்கள்? சரி, ஓகே. அது மிகப்பெரிய கேள்வி. ஓகே, பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு முனவர் பாஷா. இங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இணையணும் அப்படின்னு சொல்வது என்பதும் அல்லது அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களை வைத்து இந்த நிகழ்ப்பை நடத்தணும், இந்த ஒருங்கிணைப்பை நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது பாஜக தான். அந்த அரசியலை பாஜக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற இடத்துக்கு தான் வராங்க. அதாவது சார், முதல்ல வந்து நாளைக்கு புரட்சி தலைவனுடைய 74வது பிறந்தநாள் விழா, 77வது பிறந்தநாள் விழா. அந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயலலிதாவினுடைய ஆளுமையிலே எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்பதற்கு அவரை எதிர்த்தவர்களை கூட அந்த இயக்கத்திலே இணைத்து கொண்டு ஆரம் வீரப்பனை போன்றவர்களெல்லாம் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டு மீண்டும் அவரால் இணைக்கப்பட்டு அவருடைய ஆளுமை என்பது யாராலும் அசைக்க முடியாத ஒரு ஆளுமை என்பதை நிரூபித்த அந்த மாபெரும் தலைவனுடைய பிறந்த நாள் நாளைக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி இவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஓநாய்களாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவியோ புரட்சித் தலைவரோ ஓநாய்களை உருவாக்கி இருப்பார் என்ற எண்ணம் கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு இருக்காது. நம்மை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் நினைப்பதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட்டாக வேண்டும். மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நீடித்து இருக்கக்கூடாது. அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் சேர வேண்டும் என்பது தலைவர் வாசன் எடுத்த முயற்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது. அந்த முயற்சி வெற்றி பெறாததனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு 4 அமைச்சர்களாவது அதிமுகவின் சார்பிலே மத்தியிலே இருந்திருப்பார்கள்.